தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த மனு தொடர்பான முழு விவரங்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அந்நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு இருப்பதால் ஆலையை நம்பி இருந்த மக்கள் வேலையிலிருந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000 பேர் வேலை இழந்துள்ளனர். எனவே அரசியல் ரீதியான விவகாரங்களை பார்க்காமல் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கடந்த மாதம் ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்திருந்தது. அந்த வகையில் ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய இந்த மேல்முறையீட்டு மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.